கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்து வருகின்றதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அனகாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையாரும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 49 வசனங்களிலே நாம் தேவனுடைய ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளலாம் என்று ஆசையாயிருக்கிறேன். இந்த பகுதிகளிலே சொல்லப்பட்ட வேத கருத்து என்ன என்பதை நாம் அந்த வசனத்திற்குள்ளாக போய் அதை படித்து அதிலிருந்து பரலோகத்தின் தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார், என்ன போதிக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 47 49 வசனங்களை நாம் வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து பல ஓமைகள் மூலமாக ஆழமான சத்தியங்களை எளிமையாக சொல்லியிருக்கிறார். வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே கிறிஸ்துவானவர் பல ஓமைகளை ஆழமான சத்தியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று இந்த மீன் வலை. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்ற ஓமை. இந்த மீன் வலை நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் உண்மையிலேயே எப்படி இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இயேசு கிறிஸ்து மீன் வலை ஓமையை சொல்லியிருக்கிறார். கடலிலே போடப்பட்ட வலை பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த வலையில இருக்கக்கூடிய மீன்கள் எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ராஜ்யத்திற்குள் இருக்கிற பிரஜைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த ஓமையின் கருத்தை விளக்கவே இயேசுவானவர் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்முடைய தலைப்பும் மீன் வலை. இந்த வலைக்குள் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரலோக ராஜ்யமானது எதற்கெல்லாம் ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் சற்று கவனித்து நாம் பாடத்துக்குள்ளாக நாம் போகலாம். ஏன்னா அநேக இடங்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமைகளாக சொல்லி வந்திருக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பாயிருக்கிறது? இங்கே மத்தேயுல நாம் வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடிகிறது இல்லையா? மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 1வது வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும் அப்படின்றத சொல்றார். இது கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ராஜ்யம் எப்படி வரும்? பலத்தோடே வரும். அப்படி வரும்போது அங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இப்ப பத்தி சொல்லல. இனி நிறைய பேர் அதான் தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறோம். இப்போ நாம தேவனுடைய ராஜ்யம் வரலன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். இயேசு சொல்றாரு, சிலர், இங்கே நிற்கிற சிலர், அதை புரிஞ்சுங்க, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யம் வருவதை பார்ப்பாங்க. தேவனுடைய ராஜ்யம் வரலன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இன்னமும் இருக்கணும். இருக்கிறாங்களா? இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்தில் நாம் பிரஜைகளாக இருக்கிறோம். அது எப்படி வருமா? பலத்தோடு வரும். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வரும். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 27வது வேதவசனத்தை நாம் வாசிப்போமானா, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னே அவங்க சாக மாட்டாங்க. யாரு? இங்கே நிற்கிறவர்கள் சிலர். இங்கே நிற்கிறவங்க இல்லை. இயேசு அங்க பேசின்னு இருந்தார் இல்லையா? அந்த காலகட்டத்தை தான் இங்க குறிக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வந்து விட்டது. ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் மறிச்சிட்டாங்க. இப்ப இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு எவ்வளோ? எல்லாரும் மறிச்சிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதை இது குறிக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 28வது வசனம், இங்கே நிற்கிறவர்களில் சில மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில், இந்த ராஜ்யம் யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னே, ராஜ்யம் பலத்தோடு வரும். மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னே. இது யாருடைய ராஜ்யம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு வசனம் 9ஐ வாசித்தோமானால், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இது யாருடைய ராஜ்யம் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவனுடையது. அது மீன் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ராஜ்யம் வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்தில் தான் நீங்களும் நானும் பிரஜைகளாய் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் பிரஜைகளாய் இருக்கிற நாம், நம்முடைய நிலை என்ன? கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன? இது கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 13வது வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். இந்த ராஜ்யம்தான் கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். அது பலத்தோடு வரும் என்று சொல்லுகிறார். அந்த ராஜ்யத்தில் குமாரன் இருப்பார் என்று சொல்லுகிறார். இந்த ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் நம்மை உட்படுத்தினார். எப்படி உட்படுத்தினார்? அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வேதவசனத்தில் தேவனை துதித்து
ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் இந்த ராஜ்யத்திற்குள்ளான பிரஜைகளாய் இருப்பார்கள். தேவன் சேர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த ராஜ்யத்தில் யார் சேர்க்கிறதா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் பலத்தோடே வரும். இந்த ராஜ்யம் வருவதை அங்கிருந்தவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்க, அப்ப பார்த்துருக்குறாங்க. இந்த ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் கர்த்தர் சேர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இங்க ஒரு கேள்வியை நாம கேட்போம். என்ன கேள்வி? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபையில, ராஜ்யத்தில் கர்த்தர் தானே சேர்க்கிறாரு. கேள்வி புரிஞ்சுக்குங்க. சபையில, ராஜ்யத்தில் கர்த்தர் சேர்க்கிறார். கர்த்தர் சேர்க்கிறாருன்னு சொன்னா, வலையில மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டு, வலையில என்ன இருந்தது? சபையில கர்த்தர் சேர்க்கிறார். கர்த்தர் சபையிலே சேர்ப்பாரானால் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 47, 48 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து விட்டார்கள். ஆகாதவைகள் எங்க இருந்தது? வலையில தானே இருந்தது. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆகிய மீன் வலையில என்ன இருந்தது? ஆகாது இருந்தது. மீன் வலையில ஆகாதவைகள் இருந்திருக்குதா இல்லையா? கர்த்தர் தானே சேர்க்கிறாரு சபையில. இங்க ஆகாதவைகள் எங்க வந்தது? ஆகாதவைகள் எப்படி வந்திருக்கும்? ராஜ்யத்தில் கர்த்தர் சேர்ப்பாரானால் ஆகாதவைகள் எங்க வந்திருக்குது? இருக்கா? ஆகாதவைகள் இருக்கு. இது ஆகாதவை எங்க இருக்குது? இப்போ சபையில் இருக்குது. ஆகாதுங்க சபையில் இருக்கு. ஆகாத மீன்கள் சபையில் இருக்கு, வலையில இருக்கு. இந்த வலைக்குள்ளே ஆகாத மீன்கள் எப்படி வந்திருக்கும்? கர்த்தர் சபையில சேர்ப்பாரானால் இந்த ஆகாத மீன்கள் எங்கிருந்து வந்தது? இல்லையா? இந்த சம்பவத்தை நாம் தியானிக்க வேண்டுமானால் சில உதாரணங்கள். எப்பொழுது ஆகாத மீனா இருக்குது? இந்த மீன் எப்போ ஆகாததா போகுது? எப்போ ஆகாததா போகுது? இதுக்கு ஒரு உதாரணம் நம்மால படிக்க முடியும். ஒருத்தரை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 13 நாம் வாசிக்கும் பொழுது ஒரு நபரை குறித்து நாம் இங்கே தியானித்து இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். ஏன்னா கர்த்தர் சபையில் சேர்க்கும் பொழுது, கர்த்தருடைய சபை, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அது மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இது குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் கர்த்தர் சேர்க்கிறார். கர்த்தர் சேர்க்கும் போது ஆகாதவைகளை எப்படி சேர்ப்பார் அவர்? இல்லையா? சேர்க்க மாட்டார், கண்டிப்பாக சேர்க்க மாட்டார். ஆகாதவைகளுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ சபையில் சேர்க்கும் போதுவே அது ஆகாதவைகளாக இருந்திருக்குமா அப்படின்னா, ஒரு நபரை குறித்து நாம் கொஞ்சம் கவனித்து நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு தெரிந்து கொண்டவர்கள் யாரு? 12 பேர். இந்த 12 பேர்ல ஒருத்தர் யாரு? யூதாஸ் காரியோத்து. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாஸ் காரியோத்து இயேசு தெரிந்து கொள்ளும் போதுவே கெட்டவராக இருந்திருப்பாரா?
நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி வாய்ப்பு இல்லை? கமெண்ட் வரும். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேத வசனத்தை கொண்டு நாம் பேசுகிறோம். இவர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், 12 அப்போஸ்தலர்களை இவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் கவனிக்கிறோம். இந்த யூதாசை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 1வது வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகலவித வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகலவித வியாதிகளையும் அசுத்த ஆவிகளை துரத்தும்படியான அதிகாரம் யாருக்கும் இருக்கு? யூதாசுக்கும் இருக்கு. யூதாஸ் காரியோத்துக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. இயேசுவானவர் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 29வது வேதவசனம், யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். யூதாஸ் என்ன வச்சிருந்தாரா? பணப்பையை வைத்திருந்தார். யூதாஸ் காரியத்தினிடத்துல பணப்பை இருந்தது. இன்றைக்கு சபைகளில் பொருளாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லா சபைகளிலும் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம் தவறாக இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். திருடங்கிட்டே சாவியை கொடுக்கணும்னு. அது இல்லை எனக்கு அன்பானவர்களே, அது இல்லை. பழமொழியை நம்ம தவறாகவே புரிஞ்சுன்னு இருக்கிறோம். திருடங்கிட்ட இங்கே சாவி கொடுக்கல. யூதாஸை தெரிந்து கொள்ளும் பொழுது யூதாஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாகவே இருந்திருக்கிறார். இவன் திருடங்கிட்டே சாவி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம போதிச்சுன்னு இருக்கிறோம். அப்படி கொடுக்கல இயேசு. அப்படி திருடனை தேர்ந்தெடுக்கல. பணப்பை அவரிடத்தில் இருந்திருக்கு. கணக்கு வழக்குக்கான வேலைகளை யூதாஸ் காரியத்து செய்திருக்கிறார். நம்பிக்கைக்குரியவராகவே இருந்திருக்கிறார். ஒரு திருடங்கிட்ட பொருளாளராக போடுவியா சபையில்? அவன் திருட்டு பையனும் போது காணிக்கு பையத்துக்கு அவனுக்கு கொடுத்துருவியா? சற்று யோசித்து பாருங்க. பொறுப்பு யாருக்கிட்ட போவோம்? பொருளாளர் அப்படின்னு யாரை தேர்ந்தெடுப்போம்? இவர்கிட்ட கொடுத்தா, இந்த வரவு செலவுகளை இவர்கிட்ட கொடுத்தா சரியாக பார்த்துப்பார். ஒரு நம்பிக்கை. இவர் தான் பார்ப்பார். நம்பி கொடுப்போம். திருடன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். எந்த சபையிலும் அப்படி கொடுத்து வச்சிருக்க மாட்டோம். அது உறுதியாக சொல்ல முடியும். பொருளாளரை தேர்ந்தெடுத்து ஒரு காணிக்கு காரியங்களை அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சு இருக்கிறோம்னா, சபைக்குரிய எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட கொடுக்குறோன்னு சொன்னால் நம்பாமல் கொடுக்க மாட்டோம். நம்பிக்கைக்கு பாத்திரவானாக அவர் இருப்பார். இதுதான் அங்கே இந்த 29வது வசனம் சுட்டி காட்டுகிறது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன நினச்சாங்க? போய் பண்டிகைக்கு ஏதாவது வாங்குவாருன்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை தரித்திரருக்கு கொடுப்பாரு. திருடன் எப்படி தரித்திரருக்கு கொடுப்பான்? தரித்திரருக்கு கொடுப்பாரு, கொடுக்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. யூதாஸ் ஆரம்பத்திலேயே நல்லவனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான வாய்ப்பு. நீங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. அவரை கெட்டவராகவே நாம் பார்த்துட்டோம் இயேசுவை காட்டி கொடுத்ததுனால. அவருடைய ஆரம்ப காலகட்டத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரவானாகவே அவர் இருந்திருக்கிறார். பணப்பை அவரிடத்தில் இருந்திருக்கு. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய யோசனையும் இயேசு சொல்லுவார், அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா 27வது வசனத்தில் அங்கே தான் நடக்குது வேலை. இவர் ஆரம்பத்திலே கெட்டவர் இல்லை. ஏன்னா இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அப்போஸ்தலர் எனக்கூடிய பட்டத்தை பெற்றவர். இவர் போகிற போக்கில் எடுத்து கொடுத்துடல. யூதாஸ் மரித்த பிறகு இருக்கிற 11 பேரும் யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு தேர்ந்தெடுத்து நீ அப்போஸ்தலனாக இருந்துக்கிட்டு சொல்லியிருப்பாங்களா? சொன்னாங்களா? நமக்கு ஆதாரம் இருக்கா? யூதாஸுக்கு அப்புறம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அவர் ஊழியத்திலிருந்து மரித்து பரலோகம் போகிற வரைக்கும் பார்த்தவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. போகிற போக்கில் கொடுக்கக்கூடிய பட்டம் அல்ல அப்போஸ்தல பட்டம். இயேசு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவர் திருடனாக இருக்க வாய்ப்பு இல்லை. எங்கே மாறுது? 27வது வசனத்தில் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரம் செய் என்றார். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள் புகுந்தான். நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா இருந்தவன் மாறுறான். மீன் வலையில நல்ல மீன் தான் அது. எப்போ அது கெட்டதாகுது? எப்போ அந்த மீன் ஆகாததா போகுது? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். தேர்ந்தெடுக்கும் போதுவே இது கெட்ட மீன், இதை கூட வச்சுப்போன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கல. கர்த்தர் சபையில சேர்க்கிறாருன்னா கர்த்தர் நல்லவர்களை தான், நீதிமான்களை தான், ரட்சிக்கப்படுகிறவர்கள். என்ன பாவ காரியங்களை நாம் ஞானஸ்நானத்துல அடக்கம் செஞ்சிட்டோம், கெட்டவர்களை சேர்க்கல. செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அந்த வளர்ச்சியில நாம் என்ன செய்கிறோம்? சபையில் இருக்கும்போதுவே, சபைக்குள்ள இருக்கும்போதுவே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய யோசனைகளும் எப்படி இருக்கிறது? நல்ல மீன்களாகவே இருக்கிறதா? அது ஆகாதவைகளாய் போகிறதா? வலையில நல்ல மீன் தான் இருக்குது. உதாரணத்துக்கு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 19, 20 வசனங்களை, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இவங்களுக்கு என்ன இருந்திருக்கிற? ஆரம்பத்திலேயே விசுவாசம் இருந்தது, ஆனா அதை தள்ளினார்கள். தள்ளினதுனால அவர்கள் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்படியானால் நம்முடைய ஆரம்ப கால விசுவாசத்தினுடைய நிலைத்தன்மை என்ன? வலையில தான் இருக்கிறோம். நாம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? சத்தியத்தில் இருக்கிறோமா? தேவனுடைய வலையில் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? நீ அவர் கையை விட்டு போகும்போது சாத்தான் புகுந்தான். கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்குது. கர்த்தருடைய சபையில இருக்கும்போது நமக்கு எல்லா பாதுகாப்பும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. நீ இருதயத்துல அதை விட்டு வெளியே போனேன்னா சாத்தான் புகுந்தான், பிரச்சனை வந்தது. சாத்தான் புகுந்தபடியினாலே உன்னுடைய எல்லா காரியங்களும், அது சொல்றாரு, ஆகாதவைகளாக எரியப்படுகிறது. ஆகாதவைகளாக எரியப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாரு பாருங்க, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமினேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவார்கள். இவங்க யாரு? சத்தியத்தை விட்டு விலகி. அப்படியானா அவங்க சத்தியத்தில் இருந்தவங்க தான், சபைக்குள்ள இருந்தவங்க தான், விசுவாசத்தில் இருந்தவங்க தான், இப்போ விலகுறாங்க. கர்த்தர் சேர்க்கும் போது நல்ல மீன் தான். கர்த்தர் சேர்க்கும் போது அது நல்ல மீன் தான். வலையில் இருக்கிறது நல்ல மீன் தான். விசுவாசத்தை விட்டு விலகும் போது அந்த மீன் என்னவாகிறது? ஆகாததா போகுது. ஆகாதவைகளை எரிய வேண்டியதுதான் அவசியம். வலைக்குள் இருக்கும்போது அது நல்ல மீன் தான். கர்த்தர் சபையில சேர்க்கும் போது அது நல்ல மீன் தான். ஆனா சபைக்குள் இருந்து கொண்டு சிலர் இப்படி இமினேயும் பிலேத்தும் அலெக்சாந்தருமான வேலைகளை செய்து கொண்டிருப்போமானால் அந்த மீன் என்ன செய்தான்? அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, சத்தியத்தை விட்டு விலகும் போது சாத்தான் உள்ள வரான். சாத்தான் உள்ள வரும்போது ஆகாத மீனா போற. அதனால்தான் சொல்ற வேதம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு இடம் கொடுக்காத. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரியக்கூடியவனாய் இருக்கிறான். இடம் கொடுக்காத. இடம் கொடுத்தா படுத்துருவான், இடம் கொடுத்தா மாட்டிப்ப. நாம வலையில இருக்கிற நல்ல மீன்களா ஆகாத மீன்களா? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கவனத்திற்கு அடியே நன்றி சொல்லுகிறேன்.